டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இந்த கோடை தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். உடல் உஷ்ணமா இருக்கட்டும், முடி உதிர்தல், முக்கியமா பார்த்தோம்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அப்போ இந்த சம்மர் டைம்ல நமக்கு ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஸ்கின் கேர் எப்படிங்க பண்ணலாம்? இப்போ வின்டர் சீசனுக்கு ஒரு மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணணும், சம்மர் டைம்ல ஒரு மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கு அதை பொறுத்து. இல்லைங்க நான் வெளியிலேயே தான் ரவுண்டிங்ல தான் இருக்கணும், டிராவலிங் தான் என்னோட ஜாப், வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கும். ஏசி அறைகள்ல தான் நான் உட்காந்துட்டே மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கேன், இல்ல அப்பப்போ நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டைப்பும் வேற இருக்கு இல்லையா? எனக்கு ஆயிலி ஸ்கின், இல்லைங்க எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சருமத்தை பாதுகாப்பது எப்படி? ரொம்ப ஈஸியா வீட்டுல நம்ம செய்யக்கூடிய ஹோம் ரெமெடிஸ், ஈஸியா கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து நம்ம சருமத்தை எப்படி பாதுகாக்கலாம்? பேசிக்கா பார்த்தோம்னா எந்த கிளைமேட்டா இருந்தாலும் நம்ம சருமத்திற்கு ஆயில் மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயில் மசாஜ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகும். முகத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம என்னன்னா முகத்துக்கு மட்டுமே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அப்படி கிடையாது. உடல் முழுவதும் இருக்கக்கூடிய தோல் நமக்கு சருமம் நார்மலா இருக்கணும், பளபளப்பா இருக்கணும். ஸ்கின் டோன் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகணும்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதற்கு பேசிக்கா நம்ம கோடை காலத்துல நம்மளுடைய உடல்ல டீஹைட்ரேஷன் ஆகாம பார்த்துக்கணும். உடல்ல நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ நீர்ச்சத்து குறையாமல் நம்ம பார்த்து கொள்ளணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும், நிச்சயமா கரெக்ட். ஆனா தண்ணீரே குடிச்சிட்டு இருந்தாலும் அதுவே நமக்கு உடலுக்கு நிறைய உபாதை கொடுக்கும். ஒரு நாளைக்கு 2.5-3 லிட்டர் அளவுக்கு கண்டிப்பா தண்ணீர் குடிச்சிட்டு பழங்கள் நிறைய சாப்பிடணும், காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். அதுல இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள், அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், இது எல்லாமே நம்ம உடலுக்கு போக போக உடல் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். அப்ப சருமத்திற்கு ரொம்ப முக்கியம்னா நம்ம உடல்ல நீர்ச்சத்து கரெக்டா மெயின்டைன் ஆகணும். நீர்த்துவம் நிறைந்த பொருட்களை நம்ம சாப்பிட்றது நல்லது. ரொம்ப அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆயில் கண்டென்ட். ரொம்ப அதிகமான எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய, கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்றது தான் நல்லது. ஸோ அந்த மாதிரி எண்ணெய் சத்துக்களோ கொழுப்பு சத்துக்களோ இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது நமக்கு வெயில் காலங்கள்ல அதிகமா என்ன ஆகும்னா சரியா அப்சார்ப்ஷன் நடக்காம ஒரு மந்தத்தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸ்கின்லயுமே ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு இன்னும் ஆயிலி ஸ்கின், அதாவது ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு முகத்துல இருக்கும். தலையில நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ரொம்ப அதிகமான எண்ணெய் தொந்தரவு இருந்து டேண்ட்ரஃப் பொடுகு தொந்தரவு ஏற்பட்டு அதனால முடி உதிர்தல் பிரச்சனையும் நிறைய ஏற்படும். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம், அதாவது எண்ணெய் சார்ந்த பொருட்களை அவாய்ட் பண்ணணும். இரவு நேரத்துல எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப லைட்டா இருக்கணும். ரொம்ப ஹெவியா ஃபுட்ஸ் இரவு நேரத்துல எடுக்கிறது, நான்வெஜ் சாப்பிட்றது, இது எல்லாமே தவிர்த்துட்டு நேர்ச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது, அதாவது அடிக்கடி உணவுல மோர் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தயிர், மோர் இது எல்லாமே சாப்பிடும்போது ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம உடல்ல நிறைய சேரும். ஸோ இதை எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிட சாப்பிட நிச்சயமாக நம்ம உடல்ல நிறைய பலன்கள், முக்கியமா சருமத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு நான் ஆயில் மசாஜ் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இந்த ஆயில் எப்படிங்க நம்ம ரெடி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஆயிலை ரெடி பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஹைலூரானிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் இ, விட்டமின் சி, ஏ, இது எல்லாமே நம்மளுடைய சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள ஃபேஷியல் மசாஜ்க்கு ஒரு ஆயிலை ரெடி பண்ணோம்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆயில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், குழந்தைகள் கூட பயன்படுத்தலாம். இரவு நம்ம தூங்கும்போது அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம், இல்ல காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ட்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு கூட நம்ம குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஆயிலை பயன்படுத்தும் போது நல்லாவே நமக்கு முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள், முகம் பொலிவாகவே இல்லைங்க, ஸ்கின் டேர்ன் ஆயிடுச்சு, வெயில போயிட்டு வந்த உடனே கருமை நிறத்துல மாறிடுச்சு, ஸ்கின் டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு, இது ட்ரை ஸ்கின் இருக்கு, கண்ணுக்கு கீழே கருவளையும் இல்ல வாய்ப்பகுதியை சுற்றி கருப்பா இருக்கு, நெத்தில ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு கருமை நிறம் தெரியுது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணலாம். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா செம்பருத்தி மலர்கள் நமக்கு முக்கியமா தேவை. செம்பருத்தி மலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவுல நிறைய காஸ்மெட்டிக்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலயுமே இந்த செம்பருத்தில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துதான் செய்வாங்க.
அந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். செம்பருத்தி நமக்கு தேவைப்படும். இதனோட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா மஞ்சள். இப்போ ஆண்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா மஞ்சளை தவிர்த்துட்டு மற்ற மூலிகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இல்ல பெண்கள் நம்ம பயன்படுத்தும் போது மஞ்சள் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சளா இருந்தா இன்னும் சிறப்பு. ஸோ மஞ்சள் வந்து கொஞ்சம் தேவைப்படும். எவ்வளவு தேவைப்படும்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் நமக்கு தேவைப்படும். இப்போ செம்பருத்தி மலர்கள் தனியா இருக்கணும். இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பவுடர் ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்க போறோம். என்னென்னா கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப முக்கியம், அது நம்ம எடுத்துக்க போறோம். கோரை கிழங்கு பொடி, கஸ்தூரி மஞ்சள் பவுடர், கோரை கிழங்கும் பவுடரா நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூலாங்கிழங்கு பொடி, பச்சை பயிறு பொடி நமக்கு தேவைப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்போக அரிசி பொடி. கார்போக அரிசி எதுக்குன்னா நம்ம பாடியில நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ், ஆக்னிஸ் இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்குன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸியா வந்துடும். அதை ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு கார்போக அரிசி தேவை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆவாரம் பூவோட பொடி நமக்கு தேவைப்படுது. இந்த பொடிகள் எல்லாமே என்ன செய்யணும்னா இதுதான் சீக்ரெட். இதை கரெக்டா நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம முகத்துக்கு வந்து நல்ல ஒரு பொலிவான ஒரு சருமம் வந்து கிடைக்கும். இந்த பொடிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா இரவு நேரத்திலேயே நம்ம கற்றாழை சாறு கொஞ்சம் விட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இரவு முழுவதும் அந்த கற்றாழை சாறுல அது நல்லா ஊறணும். ஊறினதுக்கு பிறகு காலையில என்ன பண்ண போறோம்னா செம்பருத்தி மலர்கள் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து அதையுமே நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா கொல கொலப்பா கிடைக்கக்கூடியது. அப்போ இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதையும் எடுத்துக்கணும். இந்த செம்பருத்தி மலர்கள் அரைச்சி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க போறோம். இப்போ இதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ண போறோம்னா இதுவும் ரொம்ப முக்கியம். என்னன்னா ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், அதுவும் விர்ஜின் கோகோனட் ஆயில்னா ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ரொம்ப பியூரா இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஆயிலும் ஈக்குவல் அமௌண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்களுக்கு எந்த அளவு அந்த பொருட்கள் மூழ்கி அதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் வந்து 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய், ஆலிவ் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெறும் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா காய்ச்ச போறோம். காய்ச்சும் போதே நல்ல ஒரு நறுமணம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து மல்டிபர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் டேன் ஆனாலோ இல்ல வெளியில நீங்க போறீங்கன்னா சன்ஸ்கிரீன் மாதிரியும் லைட்டா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போயிட்டு வந்து ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்தாலும் சருமத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், விரிங்கிள்ஸ், சுருக்கங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். இதற்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா வாரத்திற்கு ஒரு 2 முறை பனானா ஃபேஷியல் இல்லைன்னா பப்பாயா ஃபேஷியல் வீட்டுல இருந்த மாதிரியே நம்ம இந்த கோடை காலத்துல நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா, ஸோ இப்போ அந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சுட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு முறை ஆவி ஸ்டீம் எடுக்கலாம். அதே மாதிரிதான் பப்பாளியும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஆயில் நம்ம சொன்னோம் பார்த்தோம்னா நிறைய பேர் வீட்டுல யூஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கழுத்தை சுத்தி கருப்பா இருக்கு, மூக்கு 2 சைடும் நமக்கு வந்து கருப்பா இருக்கு, ஒரு சைடு மட்டும் எனக்கு அங்கங்க திட்டுக்கள் தெரியுது, மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு, இந்த மாதிரி பல சரும பிரச்சனைகளுக்கு. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை எல்லாமே பார்க்கும்போது நம்ம வீட்லயே நம்ம ரெடி பண்ணி செய்யும் போது அதனுடைய பலன்கள் என்னன்றது நமக்கு ஈஸியா தெரியும் இல்லைங்களா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கோடை காலத்துல இந்த மாதிரியான ஸ்கின் கேர் ட்ரை பண்ணும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.